ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு வணக்கம். சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி. இன்னைக்கு பிப்ரவரி மாதம் 3ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. இந்த நாளுக்கான 12 ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம். அதைத் தொடர்ந்து நமக்கு ஒரு அழகான கேள்வியும் உண்டு. இன்னைக்கு சந்திரன் கேதுவோட சேர்ந்து நமக்கு சிம்ம ராசியில சஞ்சாரம் செய்கிறார். ஆகையினால் மேஷ ராசி அன்பர்களுக்கு 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் கேதுவுடன் இருக்கும் பொழுது பூர்வ புண்ணிய பலங்கள் நமக்கு கொஞ்சம் குறையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ராசிநாதன் செவ்வாய் 10ஆம் இடத்துல இருக்கிறாரு சூரியன் சுக்கிரனோட. அதனால அலுவலகத்திலையும் கொஞ்சம் நமக்கு ஒரு ப்ரெஷரைஸ்டு ஒர்க் கண்டிஷன் இருக்கலாம். ஸோ அதற்கு தகுந்த மாதிரி இந்த நாளை நீங்க பிளான் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா ஒரு செவ்வாய்க்கிழமை நமக்கு சத்ரு பயம் இல்லாமல் இருக்கணும்னா நரசிம்மரை தான் பிடிச்சுக்கணும். அதே போல இன்னைக்கு முருகனையும் வணங்கலாம். ரிஷபராசி நேயர்கள் 4ல சந்திரன் கேது. நம்ம ஃப்ரெண்ட்ஸ்னால இன்னைக்கு கொஞ்சம் ஏமாறலாம். உங்களுக்கு கண்டிப்பா ஏதாவது ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கழுவுற மீன்ல நழுவுற மீன் மாதிரி ஓடி போயிடுவாங்க. ஸோ யாரும் இன்னைக்கு உங்களுக்கு உதவி செய்வாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பை வச்சுக்காதீங்க. உங்க வேலையை நீங்க செய்யுங்க. நிறைய விஷயங்கள் உங்களுக்கு அலுவலக ரீதியாக இப்ப நமக்கு 10ஆம் இடத்துல ராகுவும் புதனும் சேர்ந்திருக்கிறாங்க. ஸோ காம்பினேஷனே கொஞ்சம் சரியா இல்லை 10ஆம் இடத்துல. ஸோ ரிஷப ராசிக்காரர்கள் பாக்கியத்துல ராசிநாதன் நல்ல சுக்கிரன் செவ்வாயோட இருந்தாலும் 10ஆம் இடத்துல ராகுவும் புதனும் இருக்கிறது வேலை விஷயத்துல பண வரவு சூப்பரா இருக்கும், வியாபாரம்லாம் சூப்பரா இருக்கும். பட் யாரையும் நம்பி நீங்க உங்க ஹெல்ப் அப்படின்னு கேட்டோ இல்லை இந்த வேலையை அவன் முடிச்சிருவான் பாரு நம்ம கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கலாம் அப்படின்னு வச்சுக்காதீங்க. ஹையர் ஆஃபீஷியல்ஸ்க்கு நீங்க தான் பதில் சொல்லணும். மிதுன ராசி நேயர்கள் ராசியிலேயே குரு பகவான், பாக்கியத்துல ராகு புதன், 8ஆம் இடத்துல கிரக சேர்க்கை. ஸோ கொஞ்சம் நம்மளுடைய ராசிநாதன் புத பகவான் பாக்கியத்துல இருக்கிறது ஒரு விதத்துல நமக்கு திருப்தியும் சந்தோஷத்தையும் கொடுத்தாலும் கூட 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கிரக சேர்க்கைகள் கொஞ்சம் நமக்கு ஒரு மனசுல ஒரு டிஸ்பிளஷரை கூட கொடுக்கலாம். ஸோ இன்னைக்கு பெருசா எதுவும் பாதிப்பு அப்படின்னு இல்லைன்னா கூட சின்ன சின்ன விஷயங்கள்ல மனசு போராட்டங்கள் இருக்கும். கந்தசஷ்டி கவசம் படித்து முருகனை வணங்கலாம். கடகராசி நேயர்கள் ராசிநாதன் சந்திரன் கேதுவோட இருக்காங்க. மனசஞ்சலம் அதிகமா இருக்கும். வார்த்தைகளிலும் கவனமா இருக்கலாம். சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட நமக்கு ஒரு டிப்ரெஷன் வரலாம். அதுவும் பெண்களுக்கு குறிப்பா வீட்டில் சப்போர்ட் இல்லை அப்படிங்கும்போது நிறைய டிப்ரெஷன்ஸ் இருக்கும். ஸோ இன்னைக்கு நீங்க சந்திரனை பலப்படுத்தக்கூடிய சில பரிகாரங்களை மேற்கொள்ளலாம். நெல், அரிசி போன்றவற்றை தானம் செய்யலாம். கடகராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு மனக்குறை இல்லாத நாளாக இருந்தாலும் மன சஞ்சலங்கள் அதிகரிக்கும். சிம்மராசி அன்பர்கள் ராசியிலேயே சந்திரனும் கேத்துவும், ராசிநாதன் சூரியன் சுக்கிரன், பெண்களுக்கு தான் ரொம்ப பாதிப்புகள் இருக்கும். குறிப்பா நிறைய ஹார்மோனல் சேஞ்சஸ் இருக்கும். ஸோ தைராய்டு ப்ராப்ளம், ஹார்மோனல் ப்ராப்ளம் இஷ்யூஸ் இருக்கிறவங்க கரெக்டாக உங்களுடைய மெடிசின்ஸை சாப்பிடுங்க. டாக்டர்கிட்ட போய் உடம்ப காமிச்சுக்கோங்க. சிம்மராசிக்காரர்களுக்கு பெருசா பிரச்சனைகள் அப்படின்னு பெருசா இல்லை அப்படின்னா கூட ரொம்ப ஒரு மனதளவில் ஏதாவது ஒரு சஞ்சலங்கள் இல்லை தாயாரோட ஏதாவது சண்டை இப்படிப்பட்ட சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம மனசை பாதிக்கலாம். சிம்மராசி அன்பர்களுக்கு இன்று ரொம்ப ஒரு சூப்பரான டே அப்படின்னு சொல்லாட்டா கூட ஒரு மிதமான நாளாக இருக்கும். துவரம் பருப்பு தானம் பண்ணுங்க, நல்லது. கன்னிராசினியர்களுக்கு இன்று தூக்கம் வராது. ஏன்னா 12ல சந்திரனும் கேதுவும். நல்ல பிரச்சனையே இல்லைன்னா கூட நமக்கு ஒரு திடீர்னு எப்பவோ செத்து போன அப்பா இல்லை எப்பவோ செத்து போன அம்மா இவாளையெல்லாம் நினைச்சு கூட ஒரு ஃபீலிங்ஸ்ல தூக்கம் வராம இருக்கலாம். ஏதோ ஒரு விஷயம் நமக்கு ட்ரபிள் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இன்னைக்கு நல்லா நித்ரா தேவிய வேண்டிக்கோங்க. அரிசி தானம் பண்ணுங்க. கண்டிப்பா ஒரு பாலபிஷேகம் நீங்க ஏதாவது ஒரு சுவாமிக்கு பண்றது நல்லது. கன்னியா ராசிக்காரர்கள். துலாம் ராசி அன்பர்கள் இன்னைக்கு நாள் முழுவதுமே துலாம் ராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு உற்சாகமான நாளாக இருக்கும். முடிந்த வரையில் துலாம் ராசி நேயர்கள் இன்னைக்கு நவகிரகத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய்க்கு போய் தீபம் ஏற்றுங்க. புதிதாக வீடு வாங்குறது, வீடு கட்டுறது, வீடு கடன் பிரச்சனை முடியறது, இந்த மாதிரியான விஷயங்களுக்கு இன்று நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கு வெற்றிகள் உண்டு. விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. குறிப்பா கர்ப்பிணி பெண்கள் கவனமாக இருக்க வேண்டும். கொடுக்கல் வாங்கல் ஆகிய விஷயங்களிலும் நண்பர்கள் மூலமாக ஏமாற்றங்கள் வரலாம்.
4ஆம் இடத்தில் ராகு மற்றும் புத பகவான் சேர்க்கை பூமி சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு பிரச்சனைகளை கொடுக்கும். தனுசு ராசினியர்கள் தனுசு ராசினியர்களுக்கு இன்று தாய் தகப்பன் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. ராசிநாதன் குரு பகவான் 7ஆம் இடத்தில் இருப்பது வெற்றியை தரும். பாக்கியத்தில் சந்திரன் கேதுவுடன் இருக்கிறார். ஆகையினால் இன்று உங்களுக்கு எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி அடையும். மகர ராசி நேயர்கள் இன்று உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினமாக அமைகிறது. குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியோர்களின் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன குறைபாடுகள் இருக்கும், பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. மகர ராசி அன்பர்களுக்கு இன்று மனக்குறைகள் இல்லை. விநாயகர் ஆலய வழிபாடை பின்பற்றினால் இந்த நாள் நல்ல நாள். கும்பராசினியர்கள் சற்று மன தடுமாற்றங்கள் இருக்கும். பிள்ளைகளால் உங்களுக்கு மனக்கவலைகள் வந்து போகலாம். உங்கள் உயர் அதிகாரிகள் இடத்தில் சற்று வாக்குவாதங்கள் வரும். கும்பராசி அன்பர்கள் அலுவலகத்தில் நாவடக்கம் தேவை. புதிய கடன் முயற்சிகள் நண்பர்களிடத்தில் வாங்காமல் இருக்கலாம். வியாபாரிகளுக்கு உங்களினுடைய கூட்டு தொழிலாளிகள் மற்றும் கூட்டு தொழில் முயற்சிக்கான ஒரு சில விஷயங்கள் மனத்தில் குழப்பங்களையும் வருத்தத்தையும் தரும். மீனராசி நேயர்கள் இன்று வியாபாரம் சிறப்படையும். புதிய வியாபார முயற்சிகள் வெற்றியடையும். நாள் முழுவதுமே இன்று உங்களுக்கு நல்ல ஒரு உற்சாகமான நாளாக அமைகிறது. தன லாபங்கள் நிறைந்திருக்கும். 12 ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம். இந்த நாளுக்கான கேள்வியை பார்க்கலாம். மேஷ ராசி அல்லது லக்னம், இதில் கிரகங்கள் நீச்சம், ஆட்சி, உச்சம், பகை, நட்பு என்ற ஸ்தானத்தில் கிரகங்கள் அமையும் பொழுது பலன்கள் எப்படி இருக்கும்? இது பொதுப்படையா நம்ம அப்படியே சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம நேத்தி கேட்ட கேள்விக்கே சொன்னோம் அது எந்த நட்சத்திரத்துல இருக்கணும்னு. இப்போ சூரியன் அஸ்வினி நட்சத்திரத்துல இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த அஸ்வினி நட்சத்திரத்துல சூரியன் இருக்கா, அவ மேஷ ராசிக்காரா, ஆனா அவளுடைய சந்திரன் கிருத்திகையில இருக்கு அப்படிங்கிற போது லக்னமும் அதே இருந்ததுன்னா பயங்கர ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கும் அவங்களுக்கு. ஏன்னா அஸ்வினி நட்சத்திரத்திற்கு கேது தான் அதிபதி. அப்போ சூரியன் அந்த அஸ்வினி நட்சத்திரத்துல இருக்கு அப்படிங்கும்போது இந்த ஸ்கின் சம்பந்தப்பட்ட பிரச்சனைங்க அவங்களுக்கு அதிகமா இருக்கும். லக்னமும் அதுலயே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப சந்திரன் உங்களுக்கு கிருத்திகா நட்சத்திரத்துல இருக்குன்னா அது சூரியனினோட இது. ஸோ ரொம்ப கான்ட்ரடிக்டரியான ஒரு கிரக அமைப்பு அது. இதுல செவ்வாய் ஆட்சி இல்லையா? ஸோ இந்த செவ்வாய் நீச்சம் பெற்றிருக்கு. அப்போ லக்னகாரக்கனும் அந்த ஆட்சி செவ்வாய் மேஷராசிக்குடையது. அது ராசிநாதன் நமக்கு, ஏன்னா சந்திரனும் அங்கேயே இருக்கார். ராசிநாதன் நமக்கு நீச்சம் பெற்று இருக்கும்போது இவங்களுக்கு எல்லாம் பயங்கரமான ஹெல்த் இஷ்யூஸ் வரத்தான் செய்யும். ரொம்ப சின்ன வயசுலயே டயபெட்டிக் ஆயிடுவாங்க. இவங்களுக்கு அதாவது டெய்லி ஏதாவது ஒரு விஷயத்துக்கு மருந்து சாப்பிடணும். இந்த நித்தியகண்டம் பூர்ணாயுஸ் கதை தான். அப்ப இவங்களுக்கு ஒரு சூரிய தசை வருது, சந்திர தசை வருது, செவ்வாய் தசை. ஏன்னா உங்களுக்கு இந்த தசைகள் எல்லாமே அடுத்தடுத்து வரும். சூரியன், சந்திரன், செவ்வாய் 3மே அடுத்தடுத்து வரக்கூடிய தசை தான். அப்போ கிருத்திகா நட்சத்திரமா இருந்தால் பிறக்கும் பொழுதே சூரிய தசை. அப்போ சூரியன், சந்திரன், செவ்வாய், ராகு இது லைனா வரும்போது இந்த ஜாதகங்களுக்கு எல்லாம் ஹெல்த் வைஸ் ரொம்ப ரொம்ப மோசமா இருக்கும். ஸோ அவங்களுக்கு பூர்வ புண்ணியக்காரகன், இப்ப மேஷராசிக்கு பார்த்தீங்கன்னா பூர்வ புண்ணியக்காரகன் சூரியனா தான் இருப்பார். அண்ட் பாக்யநாதன் நம்ம எடுத்துட்டோம்னா குரு பகவானா தான் இருப்பார். இந்த 2 கிரகங்களும் இப்ப நமக்கு சூரியன் உச்சம் பெற்றிருந்தாலும் அது அஸ்வினி நட்சத்திரத்துல இருக்கும் பொழுது கொஞ்சம் பரிகாரங்கள் எல்லாம் செய்ய வேண்டியிருக்கும். நிறைய இவங்களை ஆன்மீக சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இவங்களை ஈடுபடுத்தி கொள்ள வேண்டும். என்னதான் இந்த காம்பினேஷன்ஸ் எல்லாம் நமக்கு ஒரு சில பலங்களை கொடுக்குது அப்படின்னு நம்ம சொன்னாலும் கூட, இப்போ அந்த ராசியில பார்த்தீங்கன்னா சூரியன் உச்சபலம், செவ்வாய் ராசிநாதன், சனி நீச்சபலம். இந்த 3 விஷயங்கள்லையும் இந்த 3 கிரகங்களுமே கொஞ்சம் பாப கிரகங்கள் அப்படின்னு தான் சொல்லணும். இவங்க சரியா பிளேஸ்மெண்ட்ல இல்லை அப்படிங்கும்போது ஜாதகருக்கு மேஷ லக்னமாக இருந்து இந்த காம்பினேஷன்ஸ் இருந்ததுன்னா ஹெல்த் வைஸ் கொஞ்சம் அவங்களுக்கு இந்த தசா காலங்கள்ல படுத்தும். என்ன நேயர்களே, இன்றைய சுபதினம் நிகழ்ச்சி அனைவருக்குமே பயனுள்ளதாக அமைந்திருக்கும். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.